வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்த மேதையும் இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் காலமானார். அவருக்கு வயது 92. உடல்நல குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். டேட்டா இல்லாமல் ரீசார்ஜ் பிளான் தேவை. ஏர்டெல், ஜியோ, வோடபோன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் உத்தரவு. எகனாமிக்ஸ் டைம்ஸ் தமிழில் வந்த இந்த செய்தியை விரிவாக பார்ப்போம். டேட்டா பயன்படுத்தாத வாடிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தனி ரீசார்ஜ் திட்டங்களை உருவாக்க வேண்டுமென ட்ராய் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பல கோடி தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் டேட்டாவை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகம். இந்தியாவில் 15 கோடி பேர் இணைய வசதியில்லாத மொபைல் போன்களை பயன்படுத்தி வருகின்றனர். அதாவது கால், SMS வசதியை மட்டும் வைத்து புதிய மாதாந்திர ரீசார்ஜ் பேக்குகளை உருவாக்குங்கள் என ட்ராய் தெரிவித்துள்ளது. ஏனெனில் தற்போதைய சூழ்நிலையில் இணைய சேவையை பயன்படுத்தாத வாடிக்கையாளர்களும் டேட்டாவுடன் தான் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தாத சேவைகளுக்கும் சேர்த்து கட்டணம் செலுத்தி வருகின்றனர். இதை தடுக்கும் விதமாக தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் சிறப்பு ரீசார்ஜ் கூப்பன்களில் காலவரம்பு 90 நாட்கள் என இருப்பதை நீக்கி அதை 365 நாட்கள் வரை நீட்டிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் செல்போன்களுக்கு ரீசார்ஜ் செய்யப்படும் வவுச்சர்களின் மதிப்பிலும் மாற்றம் செய்ய வேண்டும் என ட்ராய் தெரிவித்துள்ளது. அதாவது ஏற்கனவே உள்ளபடியே ரூபாய் 10 ரீசார்ஜ் வவுச்சர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பலரும் பயன் அடைவார்கள். ட்ராய் தெரிவித்துள்ள மாற்றங்களை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் பயன் அடைவார்கள். 2024 சாமானிய மக்களை கண்ணீர் வடிக்க வைத்த தங்கம். இவ்வளவு விலை உயர்விற்கு காரணம் என்ன? குட் ரிட்டர்ன்ஸ் தமிழின் செய்தியை பார்ப்போம். 2024 ஆண்டு தங்கத்தின் விலை பல உச்சங்களை கண்டது. சாமானிய மக்கள் இனி தங்க நகையை வாங்க முடியாது என கூறும் அளவுக்கு தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சென்னையில் 22 கேரட் கொண்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 5855 ரூபாயாக இருந்தது. அதுவே டிசம்பர் 25ஆம் தேதி சென்னையில் 22 கேரட் கொண்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 7100 ரூபாய் என இருக்கிறது. தங்கத்தின் விலையை பொறுத்தவரை இந்த ஓராண்டு காலத்தில் பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது. குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே தங்கம் விலை ஏற்றத்திலேதான் இருந்தது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் தங்கம் விலை வரலாறு காணாத ஏற்றத்தை அடைந்தது. ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் 22% உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் நிலவிய பொருளாதார மந்தநிலை காரணமாக பலரும் பாதுகாப்பான முதலீடான தங்கத்தை நோக்கி வந்தனர். அடுத்ததாக ஈரான் இஸ்ரேல் இடையான மோதல், உக்ரைன் ரஷ்யா இடையான மோதல் ஆகியவை காரணமாக அரசியல் ஸ்திரமற்ற தன்மையும் அவ்வப்போது போர் மூலக்கூடிய சூழலும் உண்டாகி கொண்டே இருந்தது. இதுவும் தங்கத்தின் விலையை உயர்த்தியது. இது ஒருபுறம் இருந்தாலும் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி கையிருப்பு வைத்தன. இதனால் தங்கத்திற்கான டிமாண்ட் அதிகரித்து சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்ந்தது. இந்தியாவிலும் இது எதிரொலித்தது. இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளிலும் பிசிக்கல் கோல்ட் எனப்படும் ஆபரண தங்கத்திற்கான தேவை அதிகரித்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலும் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துக்கு காரணமாக இருந்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் எந்த போட்டியாளர் வெற்றி பெறுவார் என்ற குழப்பமான சூழல் நிலவியதை அடுத்து பலரும் தங்கத்தில்தான் முதலீடு செய்ய முன்வந்தனர். அதே வேளையில் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இப்படி பல்வேறு காரணிகளும் தங்கத்தின் விலை உயர்விற்கு காரணமாக அமைந்துவிட்டன.
சர்வதேச அளவில் டாலர் மதிப்பீட்டில் வைத்து பார்க்கும்போது 39 முறை தங்கத்தின் விலை வரலாறு காணாத உயர்வை எட்டியது என தகவல்கள் தெரிவிக்கின்றனர். முதல் 10 மாத காலத்தில் மட்டும் இந்தியாவில் தங்கத்தின் விலை 23.5% என உயர்ந்துள்ளது. குறிப்பாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தங்கத்தின் விலை அடிக்கடி உச்சத்தை கண்டு இறங்கியது என்கிறது உலக தங்க கவுன்சிலின் அறிக்கை. அக்டோபர் 30 சென்னையில் தங்கத்தின் விலை 22 கேரட் 1 கிராம் 7,440 ரூபாய் என்றும் 1 பவுண்ட் 59,520 ரூபாய் என்றும் உச்சம் தொட்டது. நிறுவனம் மற்றும் செய்திகளை பார்ப்போம். டிசம்பர் 27 இன்று ஆசிய பங்கு சந்தைகள் ஏற்றம் பெற்றதால் இந்திய சந்தைகள் உயர்வுடன் முடிந்தன. சென்செக்ஸ் 226 புள்ளிகள் உயர்ந்து 78,699 நிப்டி 63 புள்ளிகள் உயர்ந்து 23,813 முடிந்தன. நிப்டி பேங்க், நிப்டி ஐடி இண்டெக்ஸ் உயர்ந்தன. 30 நிறுவனங்கள் உள்ள சென்செக்ஸில் 19 நிறுவன பங்குகள் லாபத்துடனும் 11 நிறுவன பங்குகள் நஷ்டத்துடனும் முடிந்தன. ஆட்டோ மற்றும் பார்மா பங்குகளின் உற்சாகமான ஏற்றம் மார்க்கெட்டை லாபத்திற்கு கொண்டு சென்றது. சந்தை 2024 ஆண்டின் இறுதி 2 வர்த்தக அமர்வுகளை நாம் நெருங்கும் போது உற்சாகத்தை தக்க வைத்துக் கொண்டது. நால்கோ இணைக்கப்பட்ட உள்கல் டி மற்றும் உள்கல் இ நிலக்கரி சுரங்கங்களுக்கான சுரங்க குத்தகை பத்திரத்தில் மாவட்ட ஆட்சியர் அங்கோலியிடம் நால்கோ கையெழுத்திட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது நிலக்கரி உற்பத்தி திறனை ஆண்டுக்கு 4 மில்லியன் டன்னாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இது கேப்டு மின் உற்பத்தி நிலையத்திற்கு எரிபொருள் பாதுகாப்பை அதிகரிக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஏப்ரல் 2051 வரை செல்லுபடியாகும். இந்த பதிவின் போது பங்கின் விலை 2.5% அதிகரித்து 218 இருந்தது. கிளாண்ட் பார்மா பிரான்சின் மருந்து கட்டுப்பாட்டாளர் ANSM கிளாண்ட் பார்மாவின் துணை நிறுவனமான சினிக்ஸியின் ஃபோண்டனே உற்பத்தி நடைமுறைகளை ஆய்வு செய்தது. சினிக்ஸி ANSM-இன் 10 அவதானிப்புகளை நிவர்த்தி செய்து நெருக்கமாக பணியாற்ற உறுதி பூண்டுள்ளது. இந்த பதிவின் போது பங்கின் விலை 2.5% அதிகரித்து 1818 இருந்தது. பானசியா பயோடெக் நிறுவனம் 2025க்கு $14.95 மில்லியன் தோராயமாக ரூபாய் 127 கோடி மதிப்புள்ள பைவலண்ட் வாய்வழி போலியோ தடுப்பூசியின் 115 மில்லியன் டோஸ்களை வழங்கியதற்காக யுனிசெஃபில் இருந்து விருது கடிதத்தை பெற்றுள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 4% அதிகரித்து 450 இருந்தது. ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் 215.08 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு ஹைதராபாத் பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியத்திடமிருந்து ஒரு ஆர்டரை பெற்றுள்ளது. இந்த திட்டமானது நிலையான வெப்பநிலை மற்றும் அழுத்தங்களை கையாளுதல், இயக்குதல், பராமரித்தல் மற்றும் ஹைதராபாத் பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் அதிகார வரம்பின் கீழ் அவற்றின் இணைப்பு, இடைமறிப்பு மற்றும் திசை திருப்பல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இதையடுத்து பங்கின் விலை 2% அதிகரித்து 616 இருந்தது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலின் துணை நிறுவனமான அப்போலோ ஹெல்த்கோ சர்ச்லைட் ஹெல்த் நிறுவனத்தின் வணிக செயல்பாடுகள், மென்பொருட்கள், அறிவுசார் சொத்து மற்றும் தொடர்புடைய அனைத்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை 67.5 கோடிக்கு வாங்குகிறது. இதையடுத்து பங்கின் விலை 7,275 இருந்தது. பாரத் போர்ஜ் அதன் துணை நிறுவனமான பாரத் போர்ஜ் குளோபல் ஹோல்டிங் GmbH-இல், அதாவது வரையறுக்கப்பட்ட பொறுப்புள்ள நிறுவனமாக 39 மில்லியன் யூரோக்களை செலுத்துவதற்கு வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடனை அடைக்க நிதி பயன்படுத்தப்படும். இதையடுத்து பங்கின் விலை 1% குறைந்து 1313 இருந்தது. ஈபேக் டியூரபிள்
சீனாவின் ஹைசன்ஸ் அதன் துணை நிறுவனத்தில் 26% பங்குகளை வாங்க திட்டமிட்டுள்ளது பற்றி ஊடக அறிக்கைகளை நிறுவனம் தெளிவுபடுத்தியது. வணிக விவாதங்கள் தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக நிறுவனம் கூறியது. இதையடுத்து பங்கின் விலை 4% வரை அதிகரித்து 495 உள்ளது. கார்வோர் டெக்னிக்கல் பைப்பர்ஸ் லிமிடெட் இந்நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 10 முகமதிப்புள்ள ஒரு பங்கிற்கு 4 போனஸ் பங்குகள் அறிவித்துள்ளது. ரெக்கார்ட் டேட் ஜனவரி 3, 2025 வெள்ளிக்கிழமை நிர்ணயித்துள்ளது. இதையடுத்து பங்கின் விலை 5% அதிகரித்து 4465 உள்ளது. சீகல் இந்தியா நிறுவனத்தின் துணை நிறுவனமான சீகல் லூதியானா பதிந்தா கிரீன்ஃபீல்ட் ஹைவே 981 கோடி மதிப்பிலான திட்டத்திற்காக நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. பாரத் மாலா பரியோஜனா கட்டம் 1 தொகுப்பு 2 கீழ் லூதியானா அஜ்மீர் எக்கனாமிக் கோரிடரின் ஒரு பகுதியாக நேஷனல் ஹைவே 754 AD-யின் 6 வழி கட்டுப்பாட்டு லூதியானா பதிந்தா கிரீன்ஃபீல்ட் நெடுஞ்சாலை பகுதியை மேம்படுத்துவது இந்த திட்டத்தில் அடங்கும். ஊர்பன் என்விரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனம் 283 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு மைக்ரோ கேப் நிறுவனமாகும். ஊர்பன் என்விரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் கழிவு மேலாண்மை தீர்வுகள், நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை சேவைகள் மற்றும் பலவற்றை வழங்குதலில் ஈடுபட்டுள்ளது. அதன் சேவைகளில் திடக்கழிவு சேகரிப்பு, போக்குவரத்து கழிவுகளை பிரித்தெடுத்தல் மற்றும் செயலாக்கம் மற்றும் அகற்றும் சேவைகள், தெரு துப்புரவு திட்டம், மனித வளத்தை வழங்குதல் போன்ற சேவைகளை திறமையற்ற தொழிலாளர்களை கொண்டு பணியை திறம்பட செய்து முடிக்கிறது. தற்போது நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு 1:1 போனஸ் பங்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7150 வெள்ளி 1 கிராம் 100 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.